இன்று தாய் திரு அவையானது புனித பேதுருவின் தலைமை பீடத்தை நினைவு கூறுகின்றது. ஆண்டவர் இயேசு திறவுகோல்களின் அதிகாரத்தை பேதுருவிடம் ஒப்படைத்தார். இவ்வாறு பேதுரு பெருமைப்படுத்தப்பட்டதை நினைவுபடுத்தவே இந்த திருநாள் கிபி 354 ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்திருநாளை கொண்டாடுவதன் மூலம் பேதுருவுக்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம். இறைவனின் சிறந்த பேணுதலால் அவர் திரு அவையின் தலைவராக நியமனம் பெற்றார் எனவும் நினைவு கூறுகின்றோம். எல்லா திருத்தந்தைகளும் பேதுருவின் வழித்தோன்றல்கள். எனவே அவர்கள் கிறிஸ்து ஏற்படுத்திய ஒரே திருச்சபையின் தலைவர்கள். இவர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் போதனைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். கத்தேட்ரா என்பதற்கு ஆயரின் அரியணை என்பது பொருள். இதிலிருந்தான் தோன்றும் சொல்தான் கத்தீட்ரல் என்பது. ஆயரின் அரியணை இருக்கும் ஆலயம்தான் கத்தீட்ரல் என்று அழைக்கப்படுகிறது. புனித பேதுரு தலைமை பீடம் என்பது பேதுரு திருச்சபையின் தலைவர் என்பதை குறிக்கிறது. இத்திருநாளுக்குரிய கட்டளை ஜெபத்தின் 2ஆம் வாசகத்தில் கூறப்படுவது போல இத்திருநாளை கொண்டாடுவதன் மூலம் குருத்துவ பணி பெருமைப்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனது திருமுழுக்கு நாளையும் பெயர் கொண்ட திருநாளையும், இல்லறத்தார் தங்கள் திருமண நாளையும், துறவிகள் தாங்கள் சபையில் உட்பட்டு வார்த்தை பாடு கொடுத்த நாளையும் சிறப்பு வழிபாடுகளுடன் கொண்டாடுவது நல்ல பழக்கம் இந்த நாள் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கப்படுகின்றது.